வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம தமிழ் சினிமாவுல நல்ல படங்கள் வர்றதே இல்லல்ல. நல்ல படங்கள் அப்படின்னு நான் சொல்றது, நெறைய தடவ பார்க்கணும். ஒரு படத்த 2, 3 தடவ பார்த்தாலும் அது நமக்கு போர் அடிக்கக்கூடாது. அப்படி ஒரு படம் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இப்ப ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன ஹவுஸ்மேட்ஸ் அப்படிங்கிற ஒரு படம். அது வந்து ஒரு நியூ கான்செப்ட். இந்த நியூ கான்செப்ட்ட இவ்ளோ தைரியமா எடுத்ததுக்கு, அந்த படக்குழுவினருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தைரியம் வேணும். என்றால் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ? இது வந்து ஒரு சயின்டிஃபிக், ஹாரரு, எமோஷனல் ட்ராமா இந்த மாரி ஒரு பல விஷயங்கள் அந்த படத்துல இருக்கு. அந்த படத்த பத்தி பார்க்கலாம் வாங்க. போஸ்டர பார்த்த உடனே இது ஒரு ஹாரர் படம் அப்படின்னு நமக்கு நெனச்சுரும். ஃபர்ஸ்ட்டு நம்ம உள்ள போன உடனே ஒரு 2, 3 சீன்ஸ்ல இது வந்து ஹாரர் படம் மாரி தான் எடுத்திருப்பாங்க. ஆனா இதுல வந்து ஒரு எமோஷனல் விஷயம் வந்து கனெக்ட் ஆகும். அதுதான் இந்த படத்தோட ஹைலைட். கதை தொடங்கும்போது ஹீரோ, ஹீரோயினும் ஒரு நியூ மேரிட் கப்புள். அவங்க வந்து ஒரு ஃப்ளாட் வாங்குவாங்க. அந்த ஃப்ளாட்ல சில அமானுஷ்யங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ரெகுலர் விஷயம் தான் அப்படின்னாலும், அந்த சேர் விழுறது, செவுத்துல எழுதி வைக்கிறது, டிவி தன்னால ஆன் ஆகுறது, இதெல்லாம் ரெகுலரான விஷயம் தான். ஆனா, இந்த ரெகுலரான விஷயம் வந்து ஒரு நியூ கான்செப்ட்குள்ள கனெக்ட் ஆகும். அதாவது என்னன்னா, திடீர்னு ஒரு ஃபேமிலிய காட்டுவாங்க. காளி வெங்கட் அண்ணன், வினோதினி அவங்க ஃபேமிலி. அவங்க ரெகுலரா அவங்களுடைய லைஃப்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது என்னடா ஃபேமிலி அப்படின்ற மாரி நம்மளுக்கு இருக்கும். தனியா ஒரு கதை போற மாரி இருக்கும். ஆனா, இது 2த்தையுமே அவங்க வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அப்பதான் நமக்கு தெரியும், ஓகே இவங்க 2 பேருமே ஒரே ஃப்ளாட்ல இருக்காங்க. ஆனா வேற வேற வருஷத்துல இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு கட்டத்துல என்னன்னா, ஹாரர்ல ஆரம்பிச்சு, அது வந்து ஒரு காமெடியா வந்து நமக்கு எடுத்துட்டு போவாங்க. அதனால இந்த படம் போறதே தெரியாது. என்னன்னா, இந்த படத்த எப்படி முடிக்கப் போறாங்க அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் நமக்கே வந்துரும். ஒரு கான்செப்ட்ட கையில எடுத்துட்டாங்க. இந்த சர்க்கிள எப்படி முடிக்கப் போறாங்க அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் நம்மள அறியாமயே நமக்கு வந்து தொத்திக்கும். அந்த விஷயத்துல இந்த படம் வந்து சூப்பர் அப்படின்னு தான் நான் சொல்லணும். இது கான்செப்ட்டே நமக்கு வந்து ரொம்ப புதுசு. இது ஹாலிவுட்லலாம் நெறைய படங்கள் இந்த மாரி வந்துருச்சு. இப்ப நம்ம ஊர்ல வந்து இந்த கான்செப்ட் புதுசு. பட் இது வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காவும் இல்லாம, ரொம்ப போர் அடிக்கவும் இல்லாம, நம்மளுடைய ஊருக்கு ஏத்த மாரி, நம்ம நம்ம பீப்பிள்ஸ்க்கு ஏத்த மாரி, நம்மள சரவுண்டிங்ல இருக்கிற சிச்சுவேஷன்ஸ வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. அதனால தான் இந்த படம் நம்மளோட கனெக்ட் பண்ண முடியுது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரே வீட்ல 2 குடும்பம் இருக்கு. 2025ல ஒரு குடும்பம், 2012ல ஒரு குடும்பம். இந்த 2 குடும்பமும் பேசிக்குது. பட் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, செவுத்துல வந்து எழுதுவாங்க. "யாராவது இருக்கீங்களா?" அப்படின்னுவாங்க. அவங்க வந்து இதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல இது எப்படி முடிக்கப் போறாங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸா இருக்கும். ரொம்ப என்ஜாய்மென்ட்டா இருக்கும். இனிஷியலா ரொம்ப ஹாரரா போகும். பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு காமெடி அதெல்லாம் வந்து உங்களுக்கு சேரும்போது படம் பயங்கர என்ஜாய்மென்ட்டா இருக்கும். படம் போறதே உங்களுக்கு தெரியாது. ஒரு கட்டத்துல இவங்க ஒரே வீட்ல 2 பேர் இருக்காங்க, 2 குடும்பம் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுருவாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிற மாரி கண்டுபிடிப்பாங்க. பட் அது நமக்கு தெரிஞ்சிரும். இவங்க வேற ஒரு காலகட்டத்துல இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். இது ஒரு மைனஸ் தான். பட் இருந்தாலும் அது கொஞ்சம் என்ஜாயா இருக்கும் நம்ம பார்க்கும்போது. இந்த இந்த விஷயத்துக்கு காரணம் வந்து டெஸ்ராக்ட் எஃபெக்ட். ஒரு நெகட்டிவ் எனர்ஜியால நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து புரிய வரும். அப்பதான் வந்து ஓகே கடந்த காலமும், நிகழ்காலமும் ஒரே வீட்டுக்குள்ள நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து புரியும். இந்த படம் வியாபார ரீதியா எந்த அளவுக்கு ஓடுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் மனசு ரீதியா இது வந்து நம்மள ரொம்ப வந்து கனெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா, இந்த படம் ஒரு ஹாரர் செட்டப்ல தொடங்குனாலும், ஒரு முடிவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷனல் விஷயம் கனெக்ட் ஆகும். அப்படியே ஹாரர்ல தொடங்கி ஒரு சயின்டிஃபிக் கான்செப்ட்குள்ள போயி, அப்படியே எமோஷனலா உங்களுக்கு முடிக்கும்போது, ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். அதனால தான் நம்ம மனசுக்கு அது வந்து நெருக்கமா இருக்குன்னு சொல்ல வரேன். கதையோட பேக் போன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கில்ட் ஃபீலு, ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு அன்பு, பாசம் இது எல்லாமே தான் வந்து இந்த படத்தோட பேக் போனா இருக்கிறதுனால, இந்த விஷயத்த நீங்க திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு போர் அடிக்காது. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, காளி வெங்கட் அண்ட் வினோதினி இருவரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பக்காவா நடிச்சிருக்காங்க. அவங்களோட சீன்ஸ் ஃபுல்லா எமோஷனல், காமெடி அவங்களும் வந்து பக்காவா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ராஜவேல் இருக்கார்ல, அவர் வந்து குடுத்திருக்க அந்த ஒரு மாரி சின்ன ஸ்பேஸ் தான். ரொம்ப பெரிய கான்செப்ட் ரொம்ப இதெல்லாம் இல்ல. ஒரு குட்டி ஸ்பேஸு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டென்ஷன் அண்ட் ஃபீலிங் அது எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு பேலன்ஸா வந்து குடுத்திருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். இந்த படத்தோட வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா படம் எடுத்தீங்கன்னா ஒரு சில குறைபாடுகள் இருக்க தான் செய்யும். அதான் ஆனா இந்த படத்த பொறுத்தவரைக்கும் அது பெரிய விஷயங்களா எனக்கு தெரியல. பட் இவங்க புதுசா ட்ரை பண்ணதுக்கே ஹேட்ஸ் ஆஃப். பட் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்படியே ஒரு ஸ்லோவா வந்து இது இருக்கும். ஒரு மாரி ரெகுலர் ஹாரர் அந்த இது இருக்கும். சயின்டிஃபிக் விஷயத்த எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது அவங்க வந்து சரியா சொல்லாம விட்டுருப்பாங்க. அது ரொம்ப ஆழமா சொல்லியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. காமெடி சீன்ஸும் பார்த்தீங்கன்னா, சில சில இடத்துல அந்த நேரத்துல அது வந்து அன்னெசசரி அப்படின்னு எனக்கு தோணுது. மத்தபடி எல்லாமே இந்த படத்த பத்தின விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. பட் இந்த படத்த பாருங்க. ஏன்னா, இது வந்து ஒரு புது முயற்சி. இந்த புது கான்செப்ட்காக அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணணும். நீங்க அந்த படத்த பார்த்துட்டு, அந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல
ஒரு நல்ல படத்தோட உங்களை சந்திப்போம். தேங்க்யூ.